இன்றைய சூழலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக தான் எங்கள் எதிரி, மற்ற யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது என்று சொல்வதில் இருந்து அவர் தனது நிலைப்பாட்டில் 2021 கிடையாது, 24 கிடையாது, 26 கிடையாது என்று சொன்னவர் இன்றைக்கு பிஜேபியிடம் செல்ல தொடங்கியிருக்கிறார் என்றுதான் அவரது நிலைப்பாடு மாறியிருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த நிலைப்பாட்டை அதாவது ஒரு கிரெடிபிலிட்டியான லீடர் எடப்பாடி கிடையாது என்பதை அவர் மீண்டும் நிரூபித்திருக்கிறார். அவர்கிட்ட ஒரு கிரெடிபிலிட்டி கிடையாது. அவர்கிட்ட ஏதாவது சொன்னார் அப்படின்னா அவரை நம்பி மக்கள் அவர் பின்னால் செல்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அதை உடனடியாக 6 மாதத்தில் அவருக்கு ஏற்றாற்போல் சூழல் வரும் பொழுது அவர் மாற்றிக்கொள்வார் என்பதற்கான அறிகுறி தான் இது. கையெழுத்து போட்டு தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பேன் என்று கையெழுத்து போட்டிருக்கிறார் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறாரு. இவர் நாங்கள் எங்கே எழுதியாக கொடுத்தோம் என்று இவர் கேட்கிறார் என்று சொன்னால் அங்கும் அவரது பிறல் மனப்பான்மை தெளிவாக தெரிகிறது. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய நிலைமையில் 24% வாக்குகளை இழந்து அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகி இருக்கு. கன்சிஸ்டன்சி இல்லைன்னு நீங்க பாக்குறீங்க. இல்ல நடைமுறை அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் ஒரு சாணக்கியத்தனமா பேச தொடங்கி இருக்கிறாருன்னு இன்னொரு பார்வை வருதே. அது சாணக்கியத்தனமாக பேசுகிறது மாதிரி எனக்கு தெரியல. அது மேபி அவருடைய பெர்செப்ஷனாக இருக்கலாம். அது சாணக்கியத்தனத்திற்கும் இதுக்கும் எல்லளவு வித்தியாசம். சாணக்கியத்தனம்னா என்னங்க சாணக்கியத்தனம்? ஏங்க, இன்றைக்கு 20% வாக்குகளை எடப்பாடி தக்க வைத்திருக்கிறார், அது உண்மை. 20% வாக்குகளை ஏடிஎம்கே வாக்குகள் எல்லாத்தையும் இழந்த பிறகு, ஓபிஎஸ்ஸை தூக்கி போட்ட பிறகு, சசிகலாவை தூக்கி எறிந்த பிறகு, டிடிவி தினகரனை விலக்கிய பிறகு, இவர் மற்ற அதாவது சிறுபான்மை வாக்குகளை இழந்த பிறகு, தலித் வாக்குகளை இழந்த பிறகு, மற்ற மிகவும் பிற்படுத்த மக்களில் விளிம்புநிலை மக்களது வாக்குகளை இழந்த பிறகு 20% வாக்குகளை தக்க வைத்திருக்கிறார் எடப்பாடி என்பது உண்மை. அந்த கிரெடிபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஆனால் இப்படி 2ஆம் இடத்தில் 20% வாக்குகளை வைத்துக்கொண்டு திமுகவுக்கு அடுத்த நிலையில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை யாரை நோக்கி தவம் கிடக்கிறார்? விஜய் வரமாட்டாரா என்று விஜயிடம் தவம் கிடக்கிறார். சீமான் வரமாட்டாரா என்று சீமானிடம் தவம் கிடக்கிறார். பிஜேபி வராதா என்று பிஜேபியிடம் தவம் கிடக்கிறார். இந்த 3 பேர் யார்? விஜய் யார்? இன்றைக்கு புதுசாக கட்சி தொடங்கி 18% 40% உள்ள பெண்கள் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்று தமிழ்மணி சார் சொல்கிறார். எங்கே அதுக்கு டேட்டா எங்கே இருக்குது? 1 கோடி பேர் உறுப்பினர்களாக சேர்த்திருக்கிறார் என்று விஜய் சொல்கிறார். 1 கோடி பேர் உறுப்பினர் சேர்த்திருந்தால் 234 தொகுதியில் 40,000 வாக்குகள் விஜய்க்கு இருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ 40,000 வாக்குகளை விக்கிரவாண்டி தேர்தலையோ இல்லை ஈரோடு கிழக்கு தேர்தலையோ நோட்டாவுக்கு வாங்கியிருந்தார் என்றால் அட்லீஸ்ட் 20,000 வாக்குகளை வாங்கியிருந்தால் கூட விஜய் ஒரு முதலமைச்சருக்கான கேண்டிடேட், முதலமைச்சருக்கு தகுதியுள்ள கேண்டிடேட் என்று சொல்லலாம். எதுவுமே வாங்காத, வாக்கு வங்கியை நிரூபிக்காத விஜய் அவர்கள் இன்றைக்கு 3.9% வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை நோக்கி தவம் கிடக்கிறது அதிமுக என்றால் அது பேர் சாணக்கியத்தனமா? எடப்பாடியுடைய சாணக்கியத்தனமா? 8% வாக்குகளை வைத்து 1%லேருந்து 8%க்கு வாக்குகளை கொண்டு வந்த சீமான் அவர்கள் இன்றைக்கு பெரியாரை எதிர்த்ததின் காரணமாக இன்றைக்கு பிஜேபியோட அலைன் பண்ணி, ஆர்எஸ்எஸோட அலைன் பண்ணி இன்றைக்கு மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகி அவர் இருந்த வாக்குகளையும் விஜயிடம் இழப்பார் என்ற சூழலில் நிற்கக்கூடிய சீமானை நோக்கி எதிர்கொண்டு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடியுடைய சாணக்கியத்தனமா? அது ஒரு வாக்கு வங்கியை நிரூபிக்காத அண்ணாமலை தனியாக நின்று அண்ணாமலையால் இந்த வாக்கு வங்கி வந்தது என்று இதுவரை நிரூபிக்காத அண்ணாமலை இந்த 11% வாக்கு அண்ணாமலைக்கு வந்ததா? பிஜேபி வாங்கின வாக்கு அதில் பாமக கிடையாதா? டிடிவி தினகரன் கிடையாதா? ஓபிஎஸ் கிடையாதா? அதில் தமாக கிடையாதா? அப்போ 18% வாக்கு 2014 மோடிக்கு கிடச்சது, என்டிஏ கூட்டணிக்கு கிடச்சது. அதே 18% வாக்கு தான் இப்பயும் வந்திருக்கு. இதுக்கு மேலே அண்ணாமலையால் வந்தது வாக்கு வங்கி என்று அண்ணாமலையும் தனது வாக்கு வங்கியை நிரூபிக்காத விஜய் போன்றவர் தான். அப்போ இவர்கள் இன்றைக்கு தவம் கிடக்கிறார், ஏடிஎம்கே எங்களை நோக்கி தவம் கிடக்கிறது என்று அண்ணாமலை சொல்கிறார். அப்போ இந்த 3 பேரையும் பார்த்து தவம் கிடக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்ட எடப்பாடி அவர்கள் சாணக்கியத்தனமாக செயல்படுகிறார் என்று சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? யார் ஒரு விவரம் இருந்தவர் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை
எந்த அளவிற்கு இன்றைக்கு தரம் தாழ்த்தி இன்றைக்கு வந்து ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு வந்து இன்றைக்கு இவர்கள் மத்தியில் போய் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இவர் தமிழ்மணி சார் கூட்டணி முயற்சி எப்படி சார் பிச்சையாகும்? ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்றார். அதிகாரத்தை கைப்பற்றுவது தேர்தல் அப்படின்னு ஒன்று வந்தா அதுக்கு சில சமரசங்களை செஞ்சுக்கிறதும் தங்களுக்கு வலிமையை பெருக்கிக்கிறதுக்கு ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு கூட்டணிக்கு முயற்சி பண்றதும் அரசியலில் காலங்காலமாக நடக்கிற ஒரு முயற்சி தானே. சமரசம் தானே ஒரு கூட்டணின்ற ஒன்று. தனிச்சு ஜெயிக்க முடியாதுன்ற பட்சத்தில் இன்னொருத்தரோட சேருவது இயற்கை தானே. வந்தா தாவேகா தலைமையில் கூட்டணி, விஜய் முதலமைச்சர், இதை ஏற்றுக்கொண்டு வருவதும் அதிகார பகிர்வு. இதை சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்கிறது விஜய், அவர் பின்னால் போகிறது ஏடிஎம்கே. இப்போ யார் கேட்குறது? சீமான் நான் தனித்து நிற்பேன், என்கிட்ட வரணும்னா நீ வா, நான் வேணா உனக்கு 30 சீட் தரேன்னு சொல்லக்கூடியவர் சீமான். அவர்கிட்ட யார் போய் நிற்கிறது? சீமானை கூட்டணி வைக்கணும் வேண்டும் என்று நீ தவம் கிடக்கிறார் என்று அண்ணாமலை சொல்கிறார். அப்போ அவர்கிட்ட கூட்டணி வைக்க வேண்டும் என்று செங்கோட்டையும் போகிறாரு, அவர் பின்னால் தங்கமணி வேலுமணி போகிறாங்க. செல்லூர் ராஜு 90% தொண்டர்கள் பிஜேபி விரும்புகிறார்கள் என்று தனது தொகுதியில் செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன் செல்லப்பா 3 பேர் இருக்கக்கூடிய மதுரையில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட செல்லூர் ராஜு இன்றைக்கு பிஜேபியிட போய் கீழே விழுகணும்னு நினைக்கிறாரு செல்லூர் ராஜு. அப்போ இவர்கள் அனைவருமே அதிமுகவை அடகு வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதிமுக தொண்டர்கள் அப்படி நினைக்கல. எந்த அதிமுக தொண்டனும், எம்ஜிஆர் தொண்டனும், ஜெயலலிதா தொண்டனும் ஒருபோதும் பிஜேபியுடன் இந்த 20% தொண்டர்கள் இவர்கள் ரெட்டலைக்கு வாக்களிப்பார்கள், எம்ஜிஆரிடம் இருப்பார்கள், ஜெயலலிதாவிடம் இருப்பார்கள். இவர்கள் வந்து பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக இந்த 20% இழந்து 3ஆம் இடத்திற்கு எடப்பாடி தள்ளப்படுவார் என்பது நிச்சயம். அப்போ அவர் என்ன பண்ணணும்? அவருடைய அப்ரோச் எப்படி இருக்கணும்? பிஜேபியினுடைய கூட்டணியை உடச்சி பாமகவையும் தமாகவையும் தூக்கி இங்கே கொண்டாடணும், தேமுதிகவை தக்க வைக்கணும். அப்போ அதை சாணக்கியத்தனமாக பண்ணாரா? அவர் தமிழ்மணி சார் சொன்னார், தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் ஆளுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தா கூட்டணியில் வருவாங்கன்னு. ஆனால் கொங்கு ஈஸ்வரன் சார் சொல்கிறார், ஏற்கனவே கொடுத்தவங்க வந்து பிஜேபி பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிஜேபி பக்கம் வந்து பாராளுமன்ற மோடி ஏதாவது அமைச்சராக்கிடுவார். டெல்லியோட பவர் சார், மோடி அமைச்சர் இருக்கிறப்ப அதுக்கு ஒரு பதவி இருக்குல்ல சார். டெல்லியோட ஒரு மாயமான ஒரு மாய குரு இல்லது. அந்த மாய குரியில் தான் பாமகவும் தேமுதிகவும் இல்லைன்னா 2014 தேர்தலில் மோடி 18% வாங்கியிருக்க முடியாது. தேமுதிக இல்லைன்னா அந்த 18% வாங்கியிருக்க முடியாது. அந்த தேமுதிகவுக்கு கட்டி அணைத்தவர், விஜயகாந்தை கட்டி அணைத்தவர் மோடி. ஆனால் விஜயகாந்த் கொடுக்க ஒரு 30 போர்டு மெம்பர் கேட்டார் விஜயகாந்த், ஒரு போர்டு மெம்பர் கூட கொடுக்கல மோடி. அப்படிப்பட்டவர் இது வரைக்கும் அன்புமணிக்கு கொடுத்தாரு ஏதாவது பதவி? எந்த பதவியாவது கொடுத்துருக்காரா அன்புமணிக்கு? அவர்கள் பின்னால் செல்வது கண்டிப்பாக அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதிமுக பின்னால் இருந்தால் இவர்களுக்கு அடையாளம் கிடைக்கும், இல்லை என்று சொன்னால் அதையும் இழந்து நிற்பார்கள் என்ற நிலையில் எடப்பாடி சாதுரியமாக செயல்பட வரக்கூடியவராக இருந்தால் இந்த பிஜேபி பக்கம் போகக்கூடிய முயற்சியை தூக்கி எறிந்துவிட்டு இவர் தமாகவையும் பாமகவையும் தேமுதிகவையும் தக்க வைத்து மக்களிடம் தான் செய்த தவறுகளுக்கு பிஜேபிக்காக தான் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக மன்னிப்பு கேட்டு நான் இனிமேல் செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து எனக்கு வாக்களிகள் என்று கேட்டால் ஒழிய அதிமுக 2ஆம் இடத்தையும் இழந்து அவர்கள் அடையாளத்தையும் இழந்து விடுவார்கள் என்பது நிச்சயம். இதை உணர வேண்டும் அவர். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக 2ஆம் இடத்துக்கு கூட வர முடியாது. இல்லை, அவர் அருமையண்ணன் பொன்ராஜ் சொன்னது போல் 2014 நாங்கள் 30 சேர்மனில் கேட்டதாக அவர் சொல்கிறாரு. அப்படி எல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தை எங்கேயுமே நடத்தலை. பேச்சுவார்த்தை நடக்கும்போது 1-2 கேட்டிருக்கலாம், அது உண்மையாக இருக்கலாம். அவர் சொல்ல வந்த தாத்பரியம் வந்து அந்த நாடாளுமன்ற மைய மண்டபத்திலேயே பிரேமலதா அவர்களை 2014 பாராட்டினார் திரு மோடி. இல்லை, அது பிரமாதமாக கேம்பெயின் பண்ணீங்க, என்டிஏவுக்காக பிரமாதமான கேம்பெயின். அன்னைக்கு என்டிஏவை லீட் பண்ணது தேமுதிக அதிக சீட்ல நின்னது. அதுக்கு அடுத்து தான் மற்ற கட்சிகள், பிஜேபி குறைவான சீட்ல தான் நின்னது. 2014 என் தலைவர் கேப்டன் தலைமையில் தான் அந்த கூட்டணி அமைஞ்சது. 14 சீட்டு நாங்கள் போட்டியிட்டோம். அதேமாதிரி திருப்பூரில் 2ஆம் இடமும் வந்தோம். கன்னியாகுமரியும் தருமபுரியும் வெற்றி பெற்றார்கள். உண்மைதான். அந்த தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கு மோடி பெயரை உச்சரித்தவர் நம் தலைவர் கேப்டன் அவர்கள் தான். அந்த விதத்தில் தான் மோடி அவர்களும் பதவியேற்கும் போது கூட அவருடைய நெருங்கி பக்கத்திலே வைத்து அதெல்லாம் பண்ணாங்க. ஒரு எம்பி சீட் கொடுக்கல, வேற எதுவும் ஒரு பதவியை கொடுக்கல,
உங்க கூட்டணி நாங்க வந்து அப்போ பண்ணலன்றாங்களே. இல்ல நாங்க வந்து அப்போ எம்பி நாங்க யார்கிட்டயுமே கேட்கலங்க. சீட்டு 14 சீட்டு கேட்டது உண்மை. அவருக்கு பார்சார் தேர்தல் பிறகு ஒரு நிமிஷம் நான் பேசி முடிக்கிறேன். நீங்க சொன்னதுக்கு பதில் நான் சொல்லல. நாங்க கூட தான் இருந்தோம். நாங்க அப்படி இது எம்பி இதெல்லாம் மாநில எம்பியில் யார்கிட்டையும் கேட்கவில்லை. சேர்மன் பதவியும் கேட்கல. முடிந்தால் கொடுங்களே என்று தான் சொன்னது தவிர அவங்க விருப்பம் கொடுத்தாங்களா கொடுக்கலாம் இல்லை. இதே போல் எந்த மாநிலத்துக்கு இது போல் ஒரு சேர்மன் பதவியை கொடுத்துக்கான்னு நாம் முதல்ல கணக்கு எடுத்து பார்க்கணும். அவங்களுக்கு தேவையானதை பிஜேபி தேவைன்னா பிஜேபியால் தான் வைப்பாங்க. அது கூட்டணி கட்சியை போய் எடுத்து வந்து அங்கே வைக்க மாட்டாங்க. சார், குமாரசாமி மந்திரி ஆக்குனாங்க. அன்புமணியும் அதே காலகட்டத்தில் எம்பியா இருக்கிறாரு. அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கல. பஸ்வான் மகனுக்கு மந்திரி கொடுத்துருக்காங்க. ஜித்தன் ராம் மஞ்சிக்கு கொடுத்தாங்க. சிவசேனாவை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. டிடிபியை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. பட் என்டிஏன்ற பேரில் நீங்கள் இருந்தப்பவும் கொடுக்கல. இப்போ என்டிஏல இருக்கிற திரு அன்புமணி அவர்களுக்கும் ஒன்றும் தரலையே. அது வந்து அன்புமணிக்கு வந்து அது என்ன விவகாரம் நான் சொல்லக்கூடாது இந்த மேடையில் வந்து. இதில் எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்கள் எம்பி யாருமே இல்லை. இருந்திருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அவர் இதே வந்து உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்கணுன்றதான் பிஜேபி கோட்டால கொடுத்துருக்கணுன்றதான் திரு பொன்ராஜ். நாங்கள் ராஜ்யசபா எம்பி வந்து நாங்கள் அக்ரிமெண்ட்டில் கேட்கவில்லை. நாங்களும் கேட்கல, அக்ரிமெண்ட்டில் போடவில்லையே. ஓகே, கேட்டால் தானே நாங்கள் அவங்களும் அக்ரிமெண்ட்டில் போட முடியும். கொடுத்தாங்கன்னா கொடுக்கலன்னு அப்போ தானே விவாதம் பண்ண முடியும். நாங்கள் கேட்கவே இல்லை, அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். அதாவது வந்து பார்த்தசாரதிக்கு அன்னைக்கு நடந்தது தெரியாது. பதவியேற்பு விழாவுக்கு வந்து விஜயகாந்த் அவர்களும் பிரேமலதா அவர்களும் சுதீஷ் அவர்களும் வந்த பொழுது டெல்லியில் நட்சத்திர ஹோட்டலில் என்னை வரவழைத்து என்னென்ன பதவியெல்லாம் வந்து போர்டு சென்ட்ரல் போர்டில் நம்ம கேட்கலான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து அதில் ஒரு 30 செலக்ட் பண்ணி விஜயகாந்த் அவரிடம் கொடுத்தேன். நான் இதை வந்து பிரதமர்கிட்ட கொடுக்குறேன், இதில் எவ்வளோ கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் என்று சொல்லி அந்த லிஸ்ட்டை வாங்கினவர் விஜயகாந்த் அவர்கள். இது வந்து இவருக்கு தெரியுமா என்ன கேட்டாங்க என்ன கொடுத்தாங்கன்றது இல்ல, கூட கிடைக்கல. ஒரு கூட்டணியை அவங்க என்டிஏ கூட்டணியை தொடர்ந்து நடத்தி போகணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவங்க நினைக்கல. கூட்டணி கட்சி ஒன்று தோற்று போயிருக்கலாம், ஒன்று ஜெயிச்சிருக்கலாம். அவங்க அன்றைக்கு ஜெயிச்ச திரு அன்புமணி அவங்க மந்திரி ஆகல சார். இல்லை சார், 2014 நடந்த அந்த கூட்டணியை மந்திரி ஆகல தொடர்ந்து 16, 19 வரலாம் கொண்டுட்டு போகிறதுக்கு அப்போ இருந்த பாஜக மாநில தலைவர் வந்து ஒரு வழிமுறை செய்யலை சார். அவங்க அரவணைச்சிருந்து அந்த கூட்டணி 2016 வரலும் போயிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் கேட்டு இருந்த சேர்மன் பதவியை கண்டிப்பாக கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகே, ஆமாம் சார். கூட்டணியை தொடரணுன்றது வந்து மாநில தலைமை சரியா செய்யாம போயிடுச்சுன்றீங்க. அந்த அப்போ இருந்த மாநில தலைமை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.